ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி உங்களுக்கு அழகான ஒரு ஸ்டோரி ஒன்று கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்டோரியை மறக்காமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஸ்டோரியை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நபர் இருண்ட அறையில் அமர்ந்து மொபைல் பார்த்து கொண்டிருக்கிறார். கண்களில் ஏமாற்றமும் சோகமும் தெரிகிறது. அவங்க போனதுக்கு அப்புறம் உலகம் அப்படியே நின்ற மாதிரி இருக்கா? இனிமே உங்கள் வாழ்க்கை அவ்வளோதானு தோணுதா? மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரமாக இருக்கா? அந்த நபர் மொபைலை தூக்கி ஓரமாக வைக்கிறார். முகத்தை கழுவி விட்டு கண்ணாடியை பார்க்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவங்க வர்றதுக்கு முன்னாடியும் நீங்கள் சந்தோஷமாக வாழலையா? உங்கள் சிரிப்பு, உங்கள் கனவு எல்லாமே இன்னொருத்தர் கையில் இல்லை. அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்கு. இதை புரிஞ்சுக்கங்க. சில வினாடிகளுக்கு அப்புறம் வேகமாக அந்த பையன் மனதை மாற்றிக்கொண்டு அவனுக்கே அவன் தைரியம் கொடுத்து கொண்டு அந்த நபர் உடற்பயிற்சி செய்கிறார். நன்றாக உடை அணிந்து வேலைக்கு செல்கிறார். நண்பர்களுடன் சிரிக்கிறார். உங்களை வேணாமுன்னு நினைச்சவங்களுக்காக உங்க வாழ்க்கைய முடக்காதீங்க. உங்களை இழந்தது அவங்களோட நஷ்டம், உங்க நஷ்டம் இல்லை. எழுந்து நில்லுங்க, சாதிச்சு காட்டுங்க. உங்களை வேணாமுன்னு சொன்னவங்க ஒரு நாள் உங்களை அண்ணாந்து பார்க்கணும். சில மனிதர்கள் நம் வாழ்வில் வருவது வாழ்நாள் முழுவதும் பயணிப்பதற்கல்ல, நாம் யார் என்பதை நமக்கே உணர்த்திவிட்டு செல்வதற்கு தான். உடைந்த கண்ணாடி சிதறல்களை கூட சூரிய வெளிச்சத்தில் வைரமாய் ஜொலிக்கும். அதுபோல இந்த வழியிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. உங்கள் கனவுகளும் உங்கள் லட்சியங்களையும் நோக்கி நீங்கள் பயணியுங்கள். யாரோ உங்களை விட்டு சென்றார்கள் என்பதற்காக முடங்கி கிடக்காதீர்கள். அது நீங்கள் உங்களுக்கு கொடுத்து கொள்ளும் தண்டனை. பாதியில் வந்தவர்களுக்காக உங்களை அழித்துக் கொள்ளாதீர்கள்.